இல்ல பாசத்தை கொடுத்து மக்களை பாதுகாக்கிற தலைவர் வேணுமா? யார் வேணும் சொல்லுங்க. பாசமா காசா? தங்க தலைமுறைகளை பதில் சொல்ல நீங்களும். பாசம் வேணுமா காசு வேணுமா? பாசம் தானே வேணும். பாசத்தை யார் கொடுத்தாங்க நமக்கு? நம்ம அண்ணன் தானே கொடுப்பாரு. நம்ம அண்ணன் யார தளபதி தானே. தளபதி நம்ம எல்லாருக்கும் பாசத்தை கொடுப்பாரு. நம்ம எல்லாம் ஒரு கைவிட்டுவோமா என்ன? என்ன சத்தத்தையே காணுமே. டவுட்டா இருக்கு. சத்தம் காணும். விசில் சத்தம் காணும். அப்படி சொல்லுங்க. நல்லா விசில் அடுத்து சொல்லுங்க. தளபதியை கைவிட மாட்டீங்க நானே. தளபதியை நம்பி வந்து நம்ம சந்திரனாவே கைவிட மாட்டீங்க நானே. ஜெயித்து வச்சிடலாம்ல. அந்த செஞ்சாச்சு கோட்டையில் அண்ணா உட்கார வச்சிடலாம்ல. தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வரா தளபதியை உட்கார வச்சிடலாம்ல. யாரெல்லாம் நம்மளை தடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார வச்சிடலாமா? இந்த தீய சக்தி திமுகவையும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரிழந்து போற அந்த அதிமுகவையும் நிரந்தரமா உட்கார வச்சிடலாம். புரிஞ்சுதா? மக்களை முட்டாளி நினைச்சிட்டு இருக்காங்க. 500 1000 2000 இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு கூப்பனா கொடுத்தா மக்கள் நம்மளை நம்பி ஓட்ட போட்டு வாங்கின ஆணவத்தமர்ல சுத்திட்டு தெரியாங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்டிடலாமா? இந்த ஆணவத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமா? அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். தளபதி வந்திருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட பொன்னான வாக்குகளை வெட்டி சின்னமா மிஷினுக்கு மட்டும்தான் போடணும். சிந்தாம சிதறாம போடணும். சில பேர் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, குழப்புவாங்க. காசை கொடுத்து ஆசையை காட்டுவாங்க. எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில மண்புழுவை போடுறாங்களோ அதே மாதிரி நம்மளோட உழைப்புல சுரண்டு திங்கிறதுக்கு காசை கொடுத்தாங்க. அதுவெல்லாம் நம்ம இனிமேல் ஏமாந்துறாங்க. கைகளை தாய்மார்களே ஜெயிக்க வச்சிடறாங்க. கான்பிடண்டா சொல்லலாம்ல. நிச்சயமா சொல்லலாம்ல. தேங்க்யூ நன்றி. அன்புக்கு ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி.